எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது 30 கோடி 40 கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான். செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த சம்பவம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரிலே 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ராத்திரி 7 மணிக்கு வந்தார். அது அவருடைய குற்றம்தான். அதில் ஒன்று, அவர் காலதாமதம் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். 41 இறந்து போனவருக்கு அதுவும் ஒரு காரணம். வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மைக் எடுத்தார். கையில் மைக் எடுத்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாடினார். அவ்வளவுதான். லைட் ஆஃப் ஆச்சுது. லத்தி சார்ஜ் நடந்தது. இறந்து போறது 41 பேர். பெற்ற தாயினுடைய கண் முன்னாலேயே 3 வயது குழந்தை, பெற்ற தாய் முன்னாலேயே 10 வயது சிறுவன், சாக்கடைக்குள்ளும் விழுந்து இறந்து போனவர் 41 பேர். உடனடியாக முதலமைச்சர் வருகிறார். கரூருக்கு வந்து 41 பேரையும் இரவோடு இரவாடாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் திரும்பி சென்னைக்கு போய் விடுகிறார். யாரை காப்பாற்றுவதற்காக? லாக்கா இல்லாத அமைச்சரை காப்பாற்றுவதற்காக? தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சிரத்தை எடுத்திருப்பார்களா இவர்கள்? ஒரு சிறு சிரமத்தை கூட எடுத்தது கிடையாது. தன்னுடைய மகன் துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும். அதுதான் நீங்க இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன ஒரு காலனியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கழிவு சாக்கடை ஓடுகிறது. காலனியில் ஆதி திராவிட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய காலனியில். ஆனால் கூட்டணியில் கூடவே இருக்கிற திருமாவளவன் ஏதாவது இதை பற்றி பேசுகிறாரா என்று சொன்னால் ஒன்றுமே பேச. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு சால்ரா அடிக்க வேண்டும். அவருடைய கூட்டணியை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு ஆட்சி, அதற்காக மக்களை ஏமாற்றுவது, இப்படி ஒரு ஆட்சி நடைபெறுகின்ற அவலம் தமிழகத்தில் மட்டும்தான். அது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது. இதை கண்டிப்பாக மாற்றியே ஆக வேண்டும். அது பிறகு சார்னு சொன்னா சில பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் சில விஷயம் நடந்துச்சு. ஞானசேகரன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு, இன்னொரு சாரு இருக்காரு, ஒரு பெண்ணை ஏற்கனவே பாலியல் பலாத்காரம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சார் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அந்த சாரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவசரமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இப்ப ஜெயிலில் போயிட்டார். ஆனால் இப்பொழுது வந்திருக்க சார் வாக்காளர்களை சேர்ப்பதும் நீக்குவதும், ஆக இறந்தவர்களை நீக்குவதும் புதிதாக வயது வந்தவர்களை சேர்ப்பதற்கான இந்த வாக்காளர் கணக்கெடும். இது 20 ஆண்டுகளுக்கு ஒருவை நடைபெற்றும். எல்லா மாநிலங்களிலும் நடைபெறும். தமிழ்நாட்டில் நடைபெறும். அதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. போனவர் நம்முடைய திமுகவை சேர்ந்தவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையின் பேரையில் போனார்கள். ஆனால் வாக்காளர் கணக்கெடுப்பு முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 97 லட்சம் பேர். 2002 யாரெல்லாம் இறந்து போனார்களோ, நல்ல கவனிக்கணும். 2002 யாரெல்லாம் இறந்து போனார்களோ இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. முதலமைச்சர் தொகுதியிலே 1 லட்சம் பேர் 2002 இறந்து போனவங்க இப்பவும் உயிரோடு இருக்காங்க. இதுக்குத்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. கள்ள ஓட்டு போட முடியாது. பீகாரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அங்க 65 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கப்பட்டார்கள். தேர்தல் வந்தது. என்ன நடைபெற்றது? 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தது. இப்பொழுது பீகாருடைய காத்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வீச போகுது. பீகாருடைய காத்து தமிழ்நாட்டிற்கு வீச போகும். 234 தொகுதிகளில் 200 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன்.